என் அன்பு குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக தான் அவசரமாக இன்று உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலிலே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அதற்கு முழு காரணமும் நானாக தான் இருக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உனக்கான விஷயங்களை வெகு சிறப்பாக செய்து கொடுக்க முடியும். உன்னுடைய மனதிற்குள் தாங்க முடியாத வழிகளை போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவில் நான் காணாமல் போகச் செய்வேன். என் செல்லமே, நீ கவலைப்படாதே. உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும். அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருவேன். இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக வாழப்போகின்றாய். உன்னுடன் பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, இன்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ மனதளவில் மூழ்கி போய் இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயம் உனக்கான விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது. உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களை நானே சரி செய்து விடுவேன். உனக்கு உயிருக்கு உயிரான உன்னுடைய துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று என்னிடம் கண்கலங்கி நின்றாயல்லவா? கவலைப்படாதே. உன்னுடைய அன்பை நானே அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். உன்னுடைய அன்னையானவள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவளாக இருக்கின்றேன். நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே? ஏதாவது நீ இந்த பூமிக்கு கொண்டு வந்து தொலைத்து விட்டாயா என்ன? எதைதான் தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உனக்கானதை செய்து கொடுப்பதும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் உன்னம்மா நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல் ஏன் இப்படி தவிக்கின்றாய்? மகிழ்ச்சியாக இரு தங்கமே. மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். காலை எப்பொழுதும் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டேலும் உனக்காகவே எந்த ஒரு துன்பம் வராமல் உன்னை பாதுகாக்கப் போகிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்க்கும் பொழுதும் பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் நலமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழப்போகின்றாய் என்பதை உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் செல்லமே, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தில் நடக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லாவற்றையும் செய்யாமல் அவர்களுக்காக பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்னை நினைத்து வாழப்பார். பார்ப்பவர்கள் 1000 சொல்வார்கள். அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது செல்லமே. மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன? என்னை படைத்த என் அன்னைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்ல 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் இருக்கிறது, அன்பு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாம் சிறிது காலம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுப்பது என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய்தானே? எல்லாம் நல்லவித காரணங்களோடு தான் உன்னை வந்து சேர்கிறது. அதை நிகழ்வானாலும் சரி, உனக்கு கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டு உன் கைகளில் வந்து சேர்கிறது. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் தங்கமே. நீ அதை கேட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல, அது சரி வராது என்று புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் முன்னே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப்போகிறீர்கள். உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நானே உண்டாக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை, வெற்றியும் நிரந்தரமில்லை. உன்னுடைய முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தர துணையாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மறந்து எதுவும் பேசிவிடாதே. உன்னுடைய கோபத்தை விட உனக்கு அங்கு நிதானம்தான் பெரியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மிக மிக சிறியது. மனிதனின் வாழ்க்கையே அற்பாயில் நிறைந்ததாக தானே இருக்கிறது. 100 வருடத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு. கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கற்றுக்கொள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். தேவையில்லாத விஷயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை கெடுத்து செல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாதுதானே? அப்படிப்பட்டவரின் வார்த்தைகளுக்காக நீ முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வருந்துகிறாய்? நீ மிக அதிக கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறை எடுப்பதை உன்னால் உணர முடியும்.
ஏனென்றால் என் அன்பு குழந்தையான உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? உன் பிரச்சனை மீது நீ அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால் அதுவே உனக்கு மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது. அதற்கு பதிலாக உன் அன்னை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று அதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகுகின்ற வார்த்தைகளும் நீ உணர முடியும். எல்லாம் நன்மையாகவே மாறும் செல்லமே. எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே. ஏனென்றால் அதை நினைவில் வைத்துக் கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ முடியும். உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நடந்தால் போதும். உன் வாழ்க்கையின் மீது நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் செல்லமே. உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அன்னையாக நினைத்து அத்தனையும் என்னிடம் சொல்லிவிடு. நானே அதை தீர்த்து வைப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த துன்பம் எல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது. ஏனென்றால் உன்னுடனே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கப் போகிறேன். உன்னுடன் பேச வந்த உன் அன்னை உன் வாழ்நாள் முழுவதும் நானே உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலைமையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் மாறப்போகின்றது. உனக்கானதை நான் மாற்றி தருவேன். எல்லாம் சரியாகும். எது வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். மனநிறைவோடு வந்து பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போகின்றேன். இந்த அம்மாவை நீ நினைக்காத நாளே இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நடக்கவில்லை என்றுதானே வருத்தப்படுகின்றாய். என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் எவ்வளவு கஷ்டங்கள், இது தவறாகி விடுமோ, அது தவறாகி விடுமோ, இது அப்படி பிரச்சனையாகி விடுமோ, அது அப்படி இருந்து விடுமோ என்ற பயம் இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் துன்பப்படும் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ரசிக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ பார்த்து சிரித்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் கூட ஒரு சில விஷயங்களை நான் உன் கண் முன்னே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஏன் அதை உணர மறுக்கின்றாய்? கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ எந்த அளவுக்கு சுமக்கின்றாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நீ எடுத்துக்கொள்ள ஏன் மறுக்கின்றாய்? உனக்கான நல்லது நடக்க வேண்டாமா? இப்படி துன்பத்திலேயே துவண்டு போகின்றாயா? நான் சொல்வதை எல்லாம் அருளாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் சோகத்தை பெரிதாக நினைக்கின்றாய். அறிவாளியாக இருக்கக்கூடிய பிள்ளையான நீ எல்லா யதார்த்தங்களையும் புரிந்து வாழ ஆரம்பித்து விட்டாயானால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே. நீ அனுபவிக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் நிரந்தரம் கிடையாது. அதே போல உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுத்துபவர்களின் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்கப் போகின்றேன். உன்னுடைய வேண்டுதல்களும் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் நடக்க எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ, யாரெல்லாம் உனக்கு தடையாக நிற்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நினைத்தது நடக்க எந்த உருவம் தேவைப்படுகிறதோ அதை உன்னால் உனக்காக செய்து கொடுக்க போகின்றேன். விருப்பம் இல்லாத விஷயத்தை விட்டுவிடு. எது உனக்கு பிடிக்கவில்லையோ, எதை பார்த்தால் மன சஞ்சலப்படுகிறதோ, கவலைப்படுகின்றாயோ அதை ஏன் யோசித்து யோசித்து எதற்காக வருத்தப்படுகிறாய்? காலம் என்றால் எல்லாம் கலந்திருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். காலம் என்பது மனிதரின் உருவத்தை மட்டுமல்ல, மனதையும் மாற்றக்கூடிய சக்தி கலந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய குணத்தால் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் என்று மாற்றி அமைக்கும் என்றும். கோபம் என்பது உனக்கு தேவையில்லாத ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். கோபம் என்பது நீ வெறும் கையில் சூடான கரியை எடுத்தால் எப்படி சுடுமோ அதே போலதான் ஆபத்தான விஷயம். தேவையில்லாத கோபத்தை விட்டுவிடு. உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடு. அறிவோடும் அனுபவத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளையான உன் வாழ்க்கையில் நானும் துணையாக இருப்பேன். இனியும் தைரியமாக இரு. எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக முடியும். என் தங்கமே, எதிரியின் சித்திரவதையை பார்த்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய மௌனம் உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும். உனக்காக எப்பொழுதும் உன் அன்னை நான் இருப்பேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ எப்படி உருவாக்குவது என்று யோசித்துப்பார். அதை உன்னிடம் இருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் நீ ரசித்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நேரம் இது. இந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்காக என்றும் உன் அன்னை நான் துணையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி செய்து கொடுப்பேன். எல்லா விருப்பங்களும் உன் மனம் போல் அரங்கேறும். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் தாய் ஓம் சக்தி உனக்கான வாக்கு ஒன்றினை அனுப்பியிருக்கின்றேன். இப்பொழுது சில நாட்களில் தேவையில்லாத குழப்பங்களையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்.
சில தினங்களாகவே உன் மனம் ஓரிடத்தில் இல்லாமல் இது தவறா அது தவறா, அது கிடைக்குமா இது கிடைக்குமா என பலவித யோசனைகளுடனும் சிந்தனைகளுடனும் என்ன நடக்குமோ என புரியாமலேயே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கை உனக்காக ஆசிர்வதித்து மேல்மருவத்தூரில் இருந்து அனுப்பியுள்ளேன். என் செல்லமே, என் அருளானது எல்லோருக்கும் சுலபமாக சென்று சேராது. யார் அதற்கான பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்களோ, புண்ணியம் செய்து நல்லதை செய்து நல்வினைகளை சேர்த்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என் பக்தி கிடைக்கும். அந்த அளவில் புத்திசாலி பிள்ளையாக இருக்கக்கூடிய உனது கரங்கள் என்மேல் பட்டுவிட்டதால் என் அருளானது உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என் அருள் உன் வாழ்வில் பல வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீ எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டு கவலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாயோ அதை அத்தனையும் சரி செய்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப் போகிறேன். எல்லோரிடமும் அதிகாரமும் ஆணவமும் இருக்கிறது என பல பேர் உன்னை துன்புறுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்பொழுது அன்னார்ந்து வியர்ந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு செய்யாமல் உன் அம்மா ஓம் சக்தி வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? உனக்கான வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ செல்லமே. தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளர்ந்து போயிருந்தாய் தானே? இதோ இப்பொழுது உன் கஷ்டத்திற்கு அதிகமான பல மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எனது அருள் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேர ஆரம்பித்துவிடும். இனிமேல் கடந்து வந்த காலத்தை தலையில் பாரமாக ஏற்றிக்கொண்டு கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். உன் எதிர்காலமே மிகச் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது. நீயும் சிறந்த பிள்ளை என்பதை நீயே நம்பவில்லை என்றால் எப்படி உன்னால் சாதனைகளை செய்ய முடியும்? உன்னால் எதிர்பார்த்ததை எப்படி அடைய முடியும்? நீதான் இந்த உலகத்தில் சிறந்த உயர்வான பிள்ளை, நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளை என்று உனக்குள் எண்ணத்தை கொண்டு வா. நீ செய்யக்கூடிய செயல்களும் தானாகவே நல்லதாக நடக்கும். வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஆடம்பரத்தை நேசிக்கிறார்களோ, அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என ஆசைகளை அதிகரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மனவேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படி ஆசைகளும் ஆடம்பரமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்காது என் செல்லமே. அதனால்தான் உன்னிடம் இருப்பதை கொண்டு நிம்மதியாக எப்படி வாழ்வதென்பதை பற்றி யோசி என்று சொல்கின்றேன். உனக்கென படைக்கப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு விருப்பமானதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உண்மையான அன்பும் நீ வணங்கும் இந்த ஆண்டவனுக்கு மட்டும் பணிந்து போ. எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நான் செய்வேன். வாழ்க்கை பல சமயங்களில் உன்னை பல முறை பயன்படுத்தும். ஆனால் அதை கண்டு பயந்து ஓடாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. அந்த பயமே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். எங்கும் உனக்கு துணையாக உன் அம்மா ஓம் சக்தி நான் அல்லவா இருக்கிறேன். தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றிகரமாக முடியவும் நான் செய்யத்தான் போகிறேன். எல்லாமே உன் அன்பிற்காகவே நான் செய்கின்றேன் என்பதை நீயும் உணரத்தான் போகின்றாய். நீ எந்த அளவிற்கு உனது பக்தியை என் மீது காட்டுகிறாயோ அதைவிட பல மடங்கு என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க போகிறேன். மற்ற மனிதர்களுக்கும் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே நீ யாரையும் கஷ்டப்படுத்தவே காயப்படுத்தவோ மாட்டாய். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதே சிறிதளவு இதயம்தான் இருக்கிறது. அப்படி உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம் என்றால் மற்றவர்களுக்கும் அது கஷ்டம் என்ற விதத்தில் யோசனை செய்து பழகு. உனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டாம் தங்கமே. அடுத்தவரின் வழியறிந்து வாழ்பவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான். என் பிள்ளையான நீயும் அப்படிதான். நல்வழிகளை செய்து கொண்டும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்க வேண்டும். எதற்காகவும் வருந்தாதே, எதை கண்டும் பயப்படாதே. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் துடுப்பே இல்லாத ஓட்டை படகில் பயணம் செய்வது போல இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு விட்டாய். என்னை செய்வதென தெரியாமல் தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். இனி இல்லற வாழ்க்கையில் மிக இனிமையாக இருக்கும்படி உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கு கலங்கரை விளக்காய் நான் இருந்து கரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. துன்பமும் இன்பமும் அனுபவித்து வருகின்ற இந்த வாழ்வில் துன்பம் மட்டும் உனக்கு நிரந்தரம் கிடையாது செல்லமே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று புலம்பாதே. மிக விரைவிலேயே உனக்கான இன்பத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போலதான் உன் வாழ்விலும் உன் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். சலிப்பையும் வெறுப்பையும் தூக்கி போட்டு விட்டு எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என உன் வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழப்பார்.
உன் வாழ்க்கையில் விரைவில் மாறும். நான் தேடியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை, நான் வேண்டிய எதுவும் என் கைகளில் எட்டவில்லை, வாடி வதங்குகிறேனே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் சரியாகும் என துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் உனக்கான ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடுத்து விட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் விருப்பம் போல மாறப்போகிறது. நீ வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை முந்திக் கொண்டு சில பேர் வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கலாம், அதிகமான செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிதானமாக முன்னேறுவதுதான் நல்லது. நிதானமாக நீ முன்னேறும் போது அதை நிரந்தரமானதாக உன் வாழ்வில் நிலைத்திருக்கும். என் அன்பு பிள்ளையான உன்னை எங்கும் எதிலும் யார் முன்னாலும் தோற்று போக விடமாட்டேன். பொறுமையே கடலிலும் பெரிது என்பதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. உன் பக்திக்கு பரிசாக இப்பொழுது முதலில் என் அருளை உனக்கு கொடுத்துள்ளேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செயல்களையும் விரைவில் உன் கையில் கிடைக்கும்படி செய்கின்றேன். உன் மனதில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த நிமிடமே அதை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. செல்லமே, கூடிய விரைவில் அத்தனையும் சரி செய்து எல்லாவற்றையும் சரி செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் கவலைகள் இருந்த இடம் இல்லாமல் செய்து மறைய செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. நீ என்னை நினைத்து கொண்டு ஏற்றிய தீபத்திற்கெல்லாம் பலனாக இப்பொழுது உன் கைகளில் அதற்கு உண்டான பொக்கிஷம் வந்து சேரப்போகிறது. கூடிய விரைவிலேயே என் சன்னதிக்கு வந்து எனக்கு நன்றி என மகிழ்ச்சியோடு நீ சொல்லத்தான் போகின்றாய். அப்படிப்பட்ட காலம் வரத்தான் போகிறது. செல்லமே, நல்லது மட்டுமே நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நிச்சயம் நான் நல்லதையே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். எதையும் யோசிக்காதே, என்னை முழுமையாக நம்பு. இந்த ஓம் சக்தியை உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் எல்லா நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. பல நாட்களாகவே போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வரத்தான் போகிறது. முடிவு என்பது மிகவும் சந்தோஷமாக ஆரம்பமாக இருக்கும். கவலைகளுக்கு தான் முடிவே தவிர, கஷ்டங்களுக்கு தான் முடிவே தவிர, உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கான ஆரம்பமாக இனி ஆரம்பிக்க போகிறது. எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ உன் வாழ்வில் கவலைகளுக்கு இடமே இல்லை. என் செல்லமே, மனதளவில் பரிபூர்ணமாக நீ என்னை நம்பிவிட்டாய். உனக்கான விருப்பத்தை நானே வந்து தரப்போகிறேன். உனக்கு யார் கெடுதலை செய்தாலும் கூட அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நல்லதை செய்துவிடு. உன் வாழ்வில் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் வழங்குவேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ இனி உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் சமயபுரத்தால் ஒரு செய்தினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை காயப்படுத்தியவர்களையும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களையும் உன்னை பழிவாங்க நினைத்தவர்களையும் இந்த ஆதிபராசக்தி துவம்சமாக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு யாரேனும் எதையும் செய்திருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி இன்று உனக்கு அதற்கான தீர்வினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு யாராவது தீய செயலை செய்திருப்பார்களோ என்று சந்தேகம் வந்திருப்பது உண்மைதான். உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் வந்துவிட்டது. நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன். அந்த பயம் உனக்கு தேவையா தேவை இல்லாததா என்பதை. தங்கமே, நீ அது மட்டும் இல்லாமல் இது போன்று உனக்கு செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் அடையாளம் காட்டி தருவதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன். குழந்தையே, நீ எத்தனை நாட்கள் இதை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்பதை நீ அறிய முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றாய். நமக்கு தீவினை செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமா என்ற எண்ணமும் உனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, எந்நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய நிம்மதியும் சில காலமாக துளைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்கெல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். உறவினர்கள் சொத்து சம்பந்தமாக உன்னிடம் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஈடுபட்டு நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று உன்னை தூற்றிவிட்டு சென்று விட்டார்கள். என் குழந்தைக்கு அன்றிலிருந்து மனதில் பயம் வந்துவிட்டது. நாம் எதுவும் செய்யாமல் நம்மை பழிச்சொற்களாக்க ஆளாகிவிட்டார்களே. நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நம்மை குற்றவாளியாக்க நினைக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான தீர்வினை கொடுத்து விடுகின்றேன். உனக்கு தீயது நினைப்பது யார் என்பதையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். அவர்கள் யார் மூலமாக இந்த தீவினைகளை செய்கின்றார்கள், அவர்கள் யார் மூலமாக இந்த தீவினைகளை செய்கின்றார்கள், அவர்களுக்கு உன்னால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன். என் தங்கமே, நீ என் வார்த்தையை முழுமையாக கேள். நிச்சயமாக அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
குழந்தையே, தீவினை என்பது ஒருவர் உன்னை வாழவிடாமல் ஆக்குவதற்கான செய்கின்ற விஷயம். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள். குழந்தையே, அப்படிதான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டும் அதற்கான வேலைகள் அவர்கள் செய்து கொண்டும் இருப்பதும் நிதர்சனமான உண்மையாகவே நடந்த விஷயம்தான். குழந்தையே, நீ பயத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்பதால் தான் அம்மா ஓடோடி வந்தேன். இல்லை என்றால் தீவினை என்று எதுவும் கிடையாது, உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அம்மா முடித்திருப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். அவர்கள் உனக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் இல்லாமல் அவர்கள் அங்கே சென்று அதற்கான விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இது தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் உன்னை அழிக்கவே திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று. நான் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. என் குழந்தை, அப்படி என்ன தவறு செய்ததென்று பார்க்க நேர்ந்த போதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்தவும் அவர்கள் செய்தார்கள் என்பதை, அதனால் அவர்களுக்கு பல தீர்வுகள் அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு இல்லாமல் உன்னை அழித்துவிட்டால் அவர்களுக்கு எதிரிகளும் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுடைய இடத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய். ஆனால் உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. குழந்தையே, இன்று உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய். குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் இருப்பதென்று 1008 பிரச்சனையில் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இனிமேல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறந்து வேரோடு சாய்ந்து சந்தோஷம் மட்டுமே என் தங்கத்திற்கு நிலைத்திருக்க போகின்றது. சந்தேகத்தின்படி அவர்கள் சென்று செய்ய நினைத்ததும் உண்மைதான். ஆனால் அதை செய்கின்ற வேளையில் உன் அம்மா நான் அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். தீய வினைகள் என்பது கூட சிலர் செய்யும் பொழுது அவர் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது பலிக்கும் என்பதை மறந்து விடாதே. தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுத்து விடாது. அப்படியே அவர்கள் செய்தது உன்னை தாக்க வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் நின்று கொண்டிருப்பது யார் என்று நினைக்கின்றாய்? தங்கமே, நான் உன் ஓம் சக்தி அங்கே காவலாக நிற்கின்றேன். என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி உன்னை தொட்டு விடுமா என்ன? உன்னை தீய சக்தி தொட நினைத்தாலே, உன்னை நெருங்க நினைத்தாலோ அகோரமான காலியாக மாறி நான் அதை துவம்சம் செய்து விடுவேன். குழந்தையே, அதனால் நான் அங்கே அவர்களை நிறுத்திவிட்டது மட்டுமல்லாமல் உனக்கு இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு நல்ல பாடத்தையும் புகட்டி இருக்கின்றேன். உன்னுடைய உறவுகளான உனக்கான கெட்டதை செய்த நினைத்தவர்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். இத்தனை நாட்களாக பாசத்தோடும் நடிப்போடும் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது. அந்த நடிப்பும் நடிப்புதான் என்பதை உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். தங்கமே, இனிமேல் அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நான் ஒரு முடிவெடுத்து இருக்கின்றேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். இனி கஷ்டமோ துன்பமோ உன் வாழ்க்கையில் உன்னை ஒருபோதும் தொடவோ நெருங்கவோ முடியாது. உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நான் உனக்கு தாயாக உன் இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே இந்த கோலத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இந்த கோலத்தில் நிற்கும் பொழுது இந்த ஓம் சக்தியின் கரங்களை கண்டாய் அல்லவா? நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உனக்கு செய்கின்ற எல்லா வினைகளையும் சுழற்றி அடித்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஓம் சக்தி அன்பில் பிழைக்கின்ற என் குழந்தை, இதுபோன்ற தீய செயல்களை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. அவர்கள் தீயதை செய்கின்றார்கள் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இனிமேல் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் எத்தனை நிலைமை உனக்கு வந்தாலும் ஒருபோதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது என்பதை, இந்த அளவிற்கு ஒருவரை கெடுக்க நினைக்கின்ற அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்திலோ உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய அன்பிலோ எந்த ஒரு பங்கையும் கொடுக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். பணம் என்பது வரும் போகும் என்று புரியாமல் அறியாமல் தவறுகளை மனிதர்கள் எளிதில் செய்து விடுகின்றார்கள். சொத்து என்பது இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. நாம் இன்று இருப்பவர்களை நாளை காண்பதில்லை. மனிதர்கள் ஒரு நாள் பார்த்துவிட்டு மறுநாள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் சொத்து பணம் என்று தேவையில்லாத விஷயங்களுக்கு நியாயமில்லாத விஷயங்களுக்கு சண்டையிட்டு தேவையில்லாமல் மற்றவர்கள் உயிரை கூட பறிக்க நினைத்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது என்பதை உணர மறந்துவிட்டார்கள்.
அவர்கள் செய்ய நினைத்த அந்த விஷயம்தான் உன் அம்மாவை இந்த அளவிற்கு கோபப்படுத்தி இருக்கின்றது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் இப்படிதான் என்று தெய்வங்கள் நினைத்தாலும் தெய்வங்களையே சோதிக்கும் அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொள்கின்றார்கள். குழந்தையே, நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். யாரும் உன்னை எதுவும் செய்யவும் இல்லை, செய்து விடவும் இல்லை. உன் மனதில் இருக்கின்ற பயம்தான் காரணம் என்பதை புரிந்து கொள். நீ என்றும் இந்த அம்மாவின் நினைவில் குடியிருக்கின்றாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ சந்தோஷமாக அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். சந்தோஷமாக வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ அன்பாக வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் சமயபுரத்தால் உனக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும்தான் செய்வேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த விடியலாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நாம் நினைத்தது நடக்குமா, நம் வாழ்வில் நல்லது நடக்குமா என்கின்ற எதிர்பார்ப்புடனே ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிக்கின்றாய். இதோ நாளை விடியலில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நான் கூறுகிறேன், கேள். என் தங்கமே, இருளோடு போராடிதான் ஒளி பிறக்கிறது. வலிகளோடு போராடிதான் முயற்சிகள் வெற்றி அடைகின்றது. மறுபிறப்பிற்கு போராடிதான் பெண்மை தாயாகின்றது. மண்ணுடன் போராடிதான் விதைகள் மரமாகின்றன. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமமானது. அதனால் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கான பலன்களை கொடுக்கும் காலம் இது. ஆம் தங்கமே, எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய். உன்னுடைய இத்தனை நாட்கள் உனக்கான, உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களுக்காக, உன்னுடைய இத்தனை நாள் கண்ணீருக்கான பதிலை கொடுக்கும் விடியலாக இந்த விடியல் ஒளித்திருக்கிறது. கவலைப்படாதே, இந்த விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியல். உன்னுடைய போராட்டங்கள் ஜெயிக்க போகின்றது. எனக்கு நீ விருப்பத்தோடு படைக்கும் அனைத்தையும் இத்தனை நாட்களாக நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டேன். அதே போலதான் நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் சந்தோஷமாக கொடுத்து என்னுடைய பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்காக நல்ல வழிகளை நான் உருவாக்கப் போகின்றேன். உனக்கு வேண்டியது எல்லாம் நான் வழங்கப் போகின்றேன். கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம் தைரியமாக இருந்த என்னுடைய பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கின்றாய்? குழந்தையே, இனி இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் சேர்க்கப் போகின்றேன். நீ விரும்பியதெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வரும் நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கிதான் செல்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் எடுப்பேன். அப்படிதான் இந்த விடியலில் உனக்கான நல்ல வழிகளை நான் உன் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காக தாமதம் ஆனாலும் அது நிச்சயம் உன் கைகளில் சேரும். கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாக இரு. இந்த விடியலில் நீ நினைத்தது அனைத்தும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு என்றுமே நல்லதே நடக்கும். கவலைப்படாதே, தைரியமாக இரு. உன்னுடைய அம்மா நான் எப்பொழுதுமே இருப்பேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு என் குழந்தையே. போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய். இதற்கு மேல் என்னால் எதுவும் முடியாது என்று சோர்ந்து போய்விட்டாய். பயப்படாதே, நீ தனியாக இருக்கின்றாய் என்று ஒருபோதும் கலங்காதே. உன்னிடத்தில்தான், உன்னுடைய மனதில்தான் உன்னுடைய அம்மா நான் வசிக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் வலிகளையும் நான் அறிவேன். நீ அறியாத ஒரு விஷயம், உனக்காக உன்னுடைய அம்மா எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். உன்னால் முடியும் என்று போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் சில சமயங்களில் காரணமே தெரியாமல் சோர்வை சந்திக்கின்றாய். இதுதானே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலை? புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை. இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று உனக்கு தோன்றும் தருவாயில் நிராயுதபாணியாக நின்று தவித்து போய் குழம்பிக் கொண்டு இருக்காதே. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஏங்கி தவிப்பதை அடைய விடாமல் தவித்து கொண்டிருக்கிறது. அந்த தடைகளை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சோர்ந்து போகும் வேளையில் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நான் இருக்கின்றேன். என்றும் உனக்காக நான் இருப்பேன். உனக்காக என்றுமே நான் உன்னுடைய முழு சுமைகளையும் சுமப்பேன். நீ சோர்ந்து போய்விட்ட பிறகு ஒருபோதும் உன்னை நான் தனியாக போராட விட மாட்டேன். உனக்காக உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற உன்னுடைய அம்மா நான் இருக்கிறேன். உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் நான் வாங்கி கொண்டு உனக்கான சுகமான வாழ்க்கையை நான் பரிசீலிக்கப் போகிறேன். செல்லமே, மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டன. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். இதன் பிறகு உன்னுடைய மனம் விரும்பும் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இதன் பிறகு நீ சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய். சந்தோஷம் நிறைந்த எதிர்காலத்தை நீ சந்திக்கப் போகின்றாய். இன்று இந்த நொடி நான் தரும் சத்திய வாக்கு உன்னுடைய புது வாழ்க்கைக்கு
உன்னுடைய அம்மா தரும் அன்பு பரிசு. என்னுடைய அன்பும் பாசமும் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய பிள்ளைக்கு என்றுமே உண்டு. எனது இந்த வார்த்தைகளை நீ எவ்வளவு தூரம் உறுதியாக நம்பி செயல்படுகின்றாயோ அத்தனை விரைவில் இந்த வாக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலித்துவிடும். உனக்கு தீயது செய்ய நினைப்பவர்களை அனைத்து பேரையும் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மாற்றம் வராதா, மகிழ்ச்சி வராதா என்று பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த வார்த்தைகளை தான் நான் உன்னிடம் சேர்க்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது. நீ விரும்பியபடியே நிரந்தரமான இடத்தில் உன்னை நான் அமர வைக்கப் போகின்றேன். உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் இது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை கண்டு வியக்கும் நேரம் இது. துன்பக் கடலில் தத்தளிக்கும் உன்னை என் கரங்கள் கொண்டு உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். இனி உனது காலம் மற்றவர்கள் உதவியை நாடி இருப்பது முடிந்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது. உதவி என்று மற்றவர்கள் கேட்டால் முடிந்ததை செய்துவிடு. உன் பொருளாதாரம் மட்டும் உயரப்போவதில்லை.